கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். ஆகையினாலே அங்கங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தைக்கு நேராக நீங்க கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேதத்துல ஒரு வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு வியாதி வருகிற பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். படிக்கிற பிள்ளைங்களாம் நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பாக ஏசப்பா எக்ஸாம் எழுதுவதற்கு எனக்கு உதவி செய்யும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படிக்கிற உங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை ஆண்டவர் தருவார். புரியாத பாடங்களை எல்லாம் ஏசப்பா எனக்கு புரிய வைங்கன்னா அவர் புரிய வைப்பார். ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு வருகிற பொழுது நீங்க இயேசுவே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டா போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வருவார், உங்களை தொடுவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை வாழ வைப்பார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன். 2 பேர் வந்து சொன்னாங்க, ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்க வியாதி சுகமாகும்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீ ஆஸ்பத்திரியில இருந்து கூப்பிட்டேன். பாருங்க, என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு என் பக்கத்துல வந்தார், என் அருகாமையில வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடி நின்று தைரியமா சொல்றேன், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, இயேசு என்கிற அந்த நாமம் போதும், இயேசுங்கிற அந்த பெயர் போதும். இயேசுங்கிற அந்த பெயர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றது. இயேசு என்கிற அந்த பெயருக்கு இந்த முழு உலகமும் கீழ்ப்படியும். வானம் கீழ்ப்படியும், பூமி கீழ்ப்படியும், சூரியன் கீழ்ப்படியும், சந்திரன் கீழ்ப்படியும், மிருக ஜீவன்கள் எல்லாமே கீழ்ப்படியும், காற்று கீழ்ப்படியும், கடல் கீழ்ப்படியும், எல்லாமே இயேசு என்கிற அந்த நாமத்துல கீழ்ப்படியும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டேன், என் பக்கத்துல இயேசு வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். இன்று வரைக்கும் நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால யாரா இருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். அவர் தான் சொல்றார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு வியாதி வருதா, இயேசுங்கிற பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும். அந்த பிரச்சனை மாறும், வியாதி சுகமாகும். மரண படுக்கையில் இருந்த, மருத்துவமனையில் இருந்தனா இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசுவேன்னு கூப்பிட்டேன், என் பக்கத்துல வந்தார், என்னை வாழ வச்சார். அந்த இயேசுதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறார். ஆகையினால நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். எந்த ஆபத்து, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, ஏசப்பா தீர்த்து வைப்பார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம். இந்த கரகூர் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை செய்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம். ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் எங்களோடு கூட இணைந்து கொள்வீர்கள் என்றால் உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஆகையினால் இப்போ உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறோம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு வாக்கு பண்ணின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார். ஆகையினால இயேசுவேன்னு அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க. இயேசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இப்போ உங்க கிராமத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உங்க ஊரினுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்க ஊர்ல இருக்கிற பிள்ளைகளின் படிப்புக்காக நாங்க ஜபிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பரலோக தகப்பனே, இந்த ஊர்ல இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. யாருக்கும் ஆண்டவரே எந்த வியாதி வரக்கூடாது, எந்த பலவீனம் வரக்கூடாதுப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே. ஏசப்பா, உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறப்பா. ஏசப்பா, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதியும், இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும், விவசாய நிலங்களை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நன்மை, பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நீண்ட ஆயுசு நாட்களோடு கூட வாழ ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.